வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். ஒரு நண்பர் வந்தார். என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். இந்த உலகத்திலேயே சிறந்த மருந்து எது? எனக்கு தெரியலையே என்றேன். என்ன எப்படி சொல்கிறீங்க? சிரிப்பு தான் இந்த உலகின் மிக சிறந்த மருந்து என்றார். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம் என்று சொல்லிவிட்டு அது பற்றிய விவரங்களை சொல்ல ஆரம்பித்தார். உடற்கூறு வல்லுநர்கள் ஓர் ஆராய்ச்சி பண்ணினார்களாம். நம்ம மனசுக்கும் நமக்கு வர வியாதிகளுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? நம்ம மனசுக்கும் நமக்கு வர வியாதிகளுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? இதை கண்டுபிடிக்க 20 வருடங்களாக முயன்றார்கள். அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் தெரியுமா? நமது எண்ணங்களுக்கும் மனநிலைக்கும் ஏற்ற மாதிரி நம் உடம்புக்குள்ளே இயங்குகிற செல்களின் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது அல்லது குறைகிறது. நம் உடம்பிலே இருக்கிற நரம்புகள் ஒரு வேதிப்பொருளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. அதற்கு CGRP என்று பெயர். நம் நரம்புகளுக்கு அடியிலே இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திக்கான செல்களின் பணியை ஊக்கப்படுத்துவதும் மட்டுப்படுத்துவதும் இதுதான். நமது மனநிலைக்கு தகுந்த மாதிரி இது அதிகமாகவோ குறைவாகவோ உற்பத்தி ஆகிறது. நாம் மனம் விட்டு சிரிக்கிற போது இந்த CGRP அதிகமாக சுரக்கிறது என்பதுதான் அந்த ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பேராசிரியர் ஆர்தர் ஸ்டோன் தன் ஆய்வின் மூலமாக பல உண்மைகளை கண்டுபிடித்திருக்கிறார். அவர்தான் சொல்கிறார், உலகின் மிக சிறந்த மருந்து மனம் விட்டு சிரிப்பது தான். இப்போதெல்லாம் வெளிநாடுகளில் டாக்டர்கள் நோயாளிகளுக்கு சிரிப்பு வீடியோ படங்களை பாருங்கள் என்பதை ஒரு பரிந்துரையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வில்லியம் ஃப்ரை என்பவர் ஒரு மருத்துவ அறிஞர். அவரும் சிரிப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணினார். நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்பிலே உற்பத்தி செய்யக்கூடிய வெள்ளை அணுக்களின் பணியை சிரிப்பு முடுக்கிவிடுகிறது என்பது அவர் கண்டுபிடித்த உண்மை. சிரிப்பை பற்றி ஆராய்ச்சி செய்கிற மருத்துவ அறிஞர்களுக்கு என்ன பெயர் தெரியுமா? ஜெலட்டோலாஜிஸ்ட். இவர்கள் நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டு பல உண்மைகளை சொல்லியிருக்கிறார்கள். சிரிப்பு நம்முடைய இரத்தத்திலே அதிகப்படியான ஆக்சிஜன் இருப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சிரிப்பினால் இதய தசைகள் வலுவடைகின்றன, இரத்த அழுத்தம் சீராகிறது, நுரையீரல்கள் நன்றாக வேலை செய்கின்றன. என்சிஃபெலின்ஸ் என்கிற ஹார்மோன் நம் உடம்பில் சுரக்க செய்து தசை வலியை நீக்க உதவுகிறது. சிரிப்பதால் குருதி குழாய் விரிவடைகிறது, இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது, மன இறுக்கம் தளர்கிறது. சிந்தனைக்கும் உணர்ச்சிகளுக்கும் தலைமை பீடமாக செயல்படுகிற நமது மூளையின் வலது பக்க பகுதி சிரிப்பினால் நன்றாக செயல்படுகிறது. சிரிப்பு பெப்டிக் அல்சர் போன்ற இரைப்பை புண்கள் வராமல் தடுக்கிறது. இவையெல்லாம் ஆராய்ச்சியில் தெரிய வந்த உண்மைகள். உலகத்தில் இருக்கிற உயிரினங்களில் நம்மால் மட்டுமே ஒரு நகைச்சுவையை கேட்டு சிரிக்க முடியும். ஒருத்தர் என்ன பண்ணார்? டாக்டர்கிட்ட போனார். டாக்டர் தலைவலி என்றார். கவலைப்படாதீங்க, நிறுத்தி விடுவோம் என்றார் டாக்டர். இன்னொருத்தர் வந்தார். டாக்டர் வயிற்று வலி. கவலைப்படாதீங்க, நிறுத்தி விடுவோம் என்றார். இன்னொருத்தர் வந்தார். டாக்டர் அடிக்கடி மூச்சு வாங்குது. கவலைப்படாதீங்க, நிறுத்தி விடுவோம்.
இப்படி வரவங்கள்ட்ட எல்லாம் கவலைப்படாதீங்க, நிறுத்திவிடுவோம்னு சொல்லிகிட்டே இருந்தார். நம்மால் ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு நகைச்சுவை சொன்னால் மக்கள் 3 விதமாக சிரிப்பதாக சொல்கிறார்கள். அதன் நுட்பத்தை புரிந்து கொண்டு, அதன் பிரதான சொல்லை புரிந்து கொண்டு உடனே சிரிப்பவர்கள் ஒரு வகை. சிரிப்பவர்களை பார்த்து சிரிப்பவர்கள் 2வது வகை. புரிந்து கொள்ளாமையால் சிரிப்பவர்கள் 3வது வகை. இதில் நீங்கள் எந்த வகை என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஐயா தென்கட்சி சாமிநாதன் அவர்கள் நம்மிடையே இல்லாவிட்டாலும் யூடியூப் வழியாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.